friends, welcome to KAVISH kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 1/2 கிலோ இல்லை 2 கிலோ அது மாதிரி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட குறைச்சி பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பை விட ஜீரகம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நண்டு மசாலாவுக்கு வந்துட்டு மிளகு கூட சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், காரத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு வேறு இடத்துல எடுத்து வச்சிடலாம். அப்படியே தனியாக இருக்கட்டும். இது வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, முடிஞ்ச வரை சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. ஸோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 7-8 பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். 7-8 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வதங்கணும் அப்படின்றதுனால ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கரகரப்பாக, அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தில் உள்ள பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளியை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். ரெண்டுமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுட்டு இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கிராப் பீசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நண்டு லாலிபாப் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிராப் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா வந்து கிராபோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வந்து கிராபோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அந்த கிராப் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். ஆனால் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு பாதியாக தண்ணி சுண்டுற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து பாதியாக சுண்டிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துட்டு கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்ப்பேன், நீங்கள் தூளுப்பு சேர்த்தாலும் ஓகே தான். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி வரணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா முன்னாடியே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. எனக்கு வந்துட்டு நல்லாவே வந்து என்ன சொல்கிறது, சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவோம்ல, நல்ல கிரேவி மாதிரி ஃபுல்லாகவே வந்து மசாலாவாக வேணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ அப்படியே வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். கிராப் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. நம்ம சிக்கன்லாம் எவ்வளோ சீக்கிரம் வேகும் அது மாதிரி வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்குது. அந்த மசாலா எல்லாமே நல்ல ஃபார்ம் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாமே நல்லா வந்து உறிஞ்சிருச்சு. ஆனால் வந்து லேஸாக அங்கங்கே தண்ணி மாதிரி இருக்குல்ல, அது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் கரெக்டாக வந்து 1 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பரட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாகவே ட்ரை ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்றதை போஸ்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட்டிங்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.